தென்காசி அருகே நடைபயிற்சி சென்ற பெண்ணின் கழுத்தில் அரிவாளை வைத்து 10 பவுன் தங்கச்சங்கிலியை பறித்து சென்ற சம்பவத்தில் 16 வயது சிறுவன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தேங்காய் பறிக்க சென்றபோது போட்ட திட்டம் வழிப்பறியில் முடிந்தது எப்படி? அதிகாலை நேரத்தில் நடைபயிற்சி செல்பவர்களை குறிவைத்து வழிபறியில் ஈடுபடக்கூடிய சம்பவங்கள் அவ்வப்போது அரங்கேறி வருகின்றன. ஆள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய நேரத்தை தேர்வு செய்து இருசக்கர வாகனங்களில் வந்து பெண்களை மிரட்டி நகைகளை பறித்து செல்லக்கூடிய கும்பலால் பொதுமக்களிடையே அச்சம் நிலவி வருகிறது. இது போன்ற ஒரு சம்பவம் தான் தென்காசி அருகே அரங்கேறி இருக்கிறது. தென்காசி மாவட்டம் அழகப்பபுரம் கிராமத்தை சேர்ந்த 45 வயதான ராணி என்பவர் அதிகாலை நடைபயிற்சிக்காக சென்றுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் ராணியின் கழுத்தில் அரிவாளை வைத்து மிரட்டி அவர் அணிந்திருந்த 10 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்து கொண்டு தப்பிச் சென்றனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ராணி கூச்சலிட்ட நிலையில் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் ஓடி வந்தனர். இது குறித்து ராணி அளித்த புகாரின் அடிப்படையில் தென்காசி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். சம்பவம் நடைபெற்ற பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் சம்பவ நேரத்தில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த 3 பேரை அடையாளம் கண்டனர். அவர்களை பிடித்து விசாரணை நடத்திய போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தங்கள் பாணியில் விசாரணை மேற்கொண்டனர். இதில் பிடிபட்டவர்கள் கனகப்பிள்ளை வலசை பகுதியை சேர்ந்த 24 வயதான குணசேகரன், 25 வயதான மணிகண்ட பிரபு மற்றும் 16 வயது சிறுவன் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் பாதிக்கப்பட்ட ராணிக்கு சொந்தமான தென்னந்தோப்பிற்கு தேங்காய் பறிக்க அடிக்கடி சென்று வந்தவர்கள் அவருடைய நடவடிக்கைகளை நீண்ட நாட்களாக நோட்டமிட்டு திட்டமிட்டு இந்த வழிபறி சம்பவத்தை அரங்கேற்றியிருப்பதும் தெரிய வந்தது. 3 பேரையும் கைது செய்த போலீசார் வேறு ஏதேனும் வழிபறி சம்பவங்களில் இவர்களுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நடைபயிற்சிக்கு சென்ற பெண்ணின் கழுத்தில் அரிவாளை வைத்து 10 பவுன் தங்கச்சங்கிலியை பறித்து சென்ற சம்பவத்தில் 16 வயது சிறுவன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது தென்காசி பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.